Hi Makali, welcome to my channel. Superhero Motorsports for all. ஹாய் மக்களே, நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கான்செப்ட். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கான்செப்டான டைப்ஸ் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏகப்பட்ட மோட்டர் சைக்கிள் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம அதோட டிசைன், யூனிக், அதோட கேரக்டரிஸ்டிக், ஃபியூச்சர்ஸை பொறுத்து அதோட நேம் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்க டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் என்னென்ன, அதோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைப் ஆஃப் மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர், பாபர், கிளாசிக், க்ரூசர், கேஃப் ரேசர், மொப்பட், மசில், நேக்டு, ஆஃப் ரோட், ரேஸ் ட்ராக், ரெட்ரோ, ஸ்கூட்டர், ஸ்க்ராம்பிளர், ஸ்போர்ட் டூரிங், ஸ்டாண்டர்ட் டூரிங், ட்ரையல்ஸ். ஏன்னா இது தனித்தனியாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் தான். இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் என்னென்ன, இதோட பிராண்ட் என்ன, ஸோ இனி வர வீடியோவில் எந்தெந்த பிராண்டில் என்னென்ன மாடல் டைப் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா டூ வீலரோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நம்ம ஒரு பைக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் இதோட இன்ஜின் ப்ராசஸ், அதோட இன்ஜின் டைப்ஸ் என்ன, சேசிஸ் அண்ட் ஃப்ரேம், அதோட சஸ்பென்ஷன் என்ன, அதோட டிரான்ஸ்மிஷன், கூலிங் சிஸ்டம், கிளச், வீல்ஸ், டயர்ஸ், பிரேக்ஸ். ஸோ இந்த 10 மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இதை பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ஜினோட ப்ராசஸ்க்கு முக்கியமாக தேவையான இன்டேக், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். ஸோ இந்த 4 மூலியமாக தான் இந்த இன்ஜினோட ப்ராசஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுறதுக்கு இந்த இன்ஜின் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் ஒன்று அல்லது அதற்கு மேலே இருக்க 1 ஆர் மோர் எனர்ஜியை வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி மாற்றுறதுக்கான டிசைன் தான் இந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் அவைலபிள் இருக்குன்னா சிங்கிள் இன்ஜின், இன்லைன் இன்ஜின், V-twin இன்ஜின், பாக்ஸர் இன்ஜின். இந்த சிங்கிள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சிசிலிருந்து 400 சிசி வரைக்கும் இந்த சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்லைன் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரே இன்லைன் இன்ஜின் ஏன் இருந்ததுன்னா லைன் பை லைனாக ஒரு ரோவாக இதோட இன்ஜின் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் அதோட பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்லைன் இன்ஜினை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா V-twin இன்ஜின். இந்த V-twin இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜினே வி ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எல் ஷேப் டிசைனாகவும் மாற்றியிருப்பாங்க. ஸோ இந்த V-twin இன்ஜின் அண்ட் எல் ஷேப் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குன்னா ஹார்லி டேவிட்சன், இண்டியன், டுகாட்டி. ஸோ இந்த பைக்கில் தான் இந்த V-twin இன்ஜின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாக்ஸர் டைப் இன்ஜின்றது ஒரு பாக்ஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஷேக். ஸோ இந்த டைப் ஆஃப் 2 பேரும் கை ஹேண்ட்ஷேக் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிற அந்த பாக்ஸர் டைப் இன்ஜின் தான் பாக்ஸர் இன்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் BMW க்ரூசர் டைப்பில் இந்த பாக்ஸர் இன்ஜின் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்லைன் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2, 3, 4, ஸோ 8, 16 வரைக்கும் இந்த இன்ஜின் இருக்குது. மேக்ஸிமம் பைக்ஸ் அதுக்கப்புறம் கார்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் V-twin இன்ஜினும் V2, V4, V8 ஸோ அப்படின்ற 32 வரைக்கும் அவைலபிளாக இந்த இன்ஜின் டைப் ஆஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மெயின் இன்ஜின் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இன்ஜின், இன்லைன் இன்ஜின், V-twin இன்ஜின், பாக்ஸர் இன்ஜின், இந்த 4 டைப் ஆஃப் இன்ஜின் தான் பைக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேசிஸ் அண்ட் ஃப்ரேம். ஸோ பைக்கில் சேசிஸ் அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கோட மெயின் ஸ்ட்ரக்சரே இந்த சேசிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மெயின் சேசிஸ் மூலியமாக தான் உங்களுக்கு பைக்கோட டிசைன் பண்ணுறதுக்கும் இது ஃபியூல் டேங்க், ரியர் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்,
இதோட ஸ்விங் ஆர்ம் இது எல்லாமே இதோட கனெக்டட் சப்போர்ட் கொடுக்குறதே இந்த சேசிஸ் அண்ட் ஃப்ரேம் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேக் போன் ஃப்ரேம், சிங்கிள் கிரெடில் ஃப்ரேம், டபுள் கிரெடில் ஃப்ரேம், பெரிமீட்டர் ஃப்ரேம், டெர்லிஸ் ஃப்ரேம், மோனோகோ ஃப்ரேம். ஸோ இந்த 6 ஃப்ரேம் தான் பைக்கில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிங்கிள் கிரெடில் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸை ஒரு கிரேடில் தாங்குகிற மாதிரி அதோட தொட்டில் மாதிரி இருக்கிற இதுதான் இந்த சிங்கிள் கிரெடில் ஃப்ரேம். மேக்ஸிமம் பேக் போன் ஃப்ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக சிங்கிள் கிரெடில் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அதே இதிலே டபுள் கிரெடில் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் கிரெடில் ஃப்ரேமோட அப்கிரேட் வேர்ஷன் தான் இந்த டபுள் கிரெடில் ஃப்ரேம். இதை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிங்கிள் கிரெடில் ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டபுள் கிரெடில் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிமீட்டர் ஃப்ரேம்ன்றது ஒரு இன்ஜினை சுற்றி ஒரு பெரிமீட்டர் ஃப்ரேமை டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா டாமினர் 250 400 இந்த பைக்கில் இந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெர்லிஸ் ஃப்ரேம்ன்றது சேம் ஃப்ரேம் பெரிமீட்டரோட ஒரு சேம் ஃப்ரேம் டிசைனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணது தான் டெர்லிஸ் ஃப்ரேம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோக் ஃப்ரேம். இந்த மோனோக் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு பைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மோனோகோ ஃப்ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பைக்கை நம்ம பைக்கில் மோட்டர் சைக்கிளில் பார்க்கும்போது இந்த 6 ஃப்ரேம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட பேசிக் சேசிஸ் அண்ட் ஃப்ரேம்க்கான டீட்டெயில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன்ஸ். ஸோ இதில் 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் அப்சைட் டவுன். ஸோ இன்றைக்கும் பைக்கில் அதிகமாக இந்த 2 சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று டெலஸ்கோபிக், இன்னொன்று அப்சைட் சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை ஹேண்ட்லிங்க்கும் அதோட பிரேக்கிங் சேஃப்டி ரைடிங்க்கும் ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இந்த சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரியர் சஸ்பென்ஷன். இந்த ரியர் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக், மோனோஷாக் அப்சார்பர், நிட்ராக்ஸ் சார்ஜ்டு ஷாக் அப்சார்பர் அப்படின்ற 3 ரியர் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த 3 சஸ்பென்ஷன் தான் எல்லா பைக்ஸ்லையுமே அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. எய்தர் ஒன்று ஹைட்ராலிக்காக இருக்கலாம், இல்லை மோனோஷாக் அப்சார்பராக இருக்கலாம், இல்லை நிட்ராக்ஸ் சார்ஜ்டு ஷாக் அப்சார்பர். இந்த நிட்ராக்ஸ் சார்ஜ்டு ஷாக் அப்சார்பர்ன்றது இப்போது ரீசெண்டாக நிறைய பைக்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பைக்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிரான்ஸ்மிஷன் ட்ரைவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று செயின் ட்ரைவ், இன்னொன்று பெல்ட் ட்ரைவ், இன்னொன்று ஷாஃப்ட் ட்ரைவ். ஸோ இந்த 3 ட்ரைவ் மூலியமாக தான் பைக்கில் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று செயின் ட்ரைவாக இருக்கலாம், இல்லை பெல்ட் ட்ரைவாக இருக்கலாம், இல்லைன்னா ஷாஃப்ட் ட்ரைவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பைக்கில் இதில் அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் டயருக்கும் உங்கள் ஸ்ப்ரிங் ஆர்ம் அண்டு இன்ஜினோட கனெக்டிங் சப்போர்ட்காக இந்த செயின் ட்ரைவாக இருக்கலாம், அல்லது பெல்ட் ட்ரைவாக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரெட் ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷனோட பேசிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த 5 மெயின் ஸ்பெசிஃபிகேஷனை டீட்டெயிலில் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் உங்களுக்கு மீதி இருக்க மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சூப்பர் ஹீரோ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் ஹேண்டில் MFA Tamil at MFA English, Motorsports for all. Thank you.